எல்லா ஆயிலும் அட் அ டைமில் தீராது. ஸோ வேறு கண்டெய்னர்ஸில் எல்லாத்தையும் மாற்றி வச்சுட்டு நான் இப்போ கல்லுப்பு எடுத்திருக்கேன். எவ்வளோ கண்டெய்னர்ஸ் க்ளீன் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. கூடவே வெள்ளை ரவை இருக்குல்ல, ஒயிட் ரவா, சூஜி ரவா அது கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். அது இல்லைனாலும் கோதுமை ரவை அல்லது அரிசி மாவு கொஞ்சம் பரபரப்பாக இருக்கணும், குருணை மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறத சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச உப்பு ரவை ரெண்டையும் சேர்த்து இந்த மாதிரி பாட்டிலுக்குள்ளே போட்டுடலாம். இது எதுக்கு அப்படின்னா, உப்பு வந்து நல்லா அடியில் அந்த பிசுக்கு இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்துடும். ப்ளஸ் நல்லா அது வந்து க்ளீனிங் ஏஜெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்காக ரவை வந்து உள்ளே இருக்க ஆயிலையெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கும். அதுவும் இல்லாமல் அதுவும் பரபரப்பு தன்மையாக இருக்கனால நல்லா உள்ளே எல்லாமே கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி போட்டு குளுக்கிறப்ப க்ளீன் ஆகும். உள்ளே இருக்க பிசுப்பு எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடும். பாருங்கள், இப்போ அதை கொட்டியாச்சு. இதே போல் எல்லா பாட்டில்ஸ்க்குமே நீங்கள் உப்பையும் ரவையும்